ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றியும் அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஏடிஆர் வேல்யூஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் ஒரு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ மார்னிங்லலாம் ஒரு வாரம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 7,835 வரைக்கும் போனது. ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே நம்ம பார்த்தது தான். ஏன்னா இந்த இடம் 7,702 இந்த இடம் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பேட்டர்ன் வைஸ் தான் பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு நியூஸை வச்சு பார்க்கல, ஒரு பேட்டர்ன் வைஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு $1 பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் ஒரு 1.42 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மறுபடியுமே டிமாண்ட் எடுக்குமா? ஏன்னா எஸ்டர்டே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மறுபடியுமே டிமாண்ட் எடுத்தால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த வாரத்தில் நீங்கள் டீல் ஒத்துக்கல அப்படின்னா உங்கள் நாட்டில் இருக்கிற பவர் பிளான்ஸ் எல்லாம் கடுமையாக நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பவர் பிளான்ஸை அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு நியூஸே ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸுக்கு டிமாண்டு தான். ஓகேங்களா, அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $4 $5 எல்லாம் நமக்கு ஒரு கேப் அப் விழுவறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த நியூஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ அட்டாக் நடந்தாலுமே கண்டிப்பாக ஒரு $4 கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதாவது அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக டீலுக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா டீலுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்பயோ அவங்க பண்ணியிருக்கணும். பட் இருந்துமே கூட இவரோட ரூல்ஸை என்ன சொல்றது அப்படின்னா, இவர் 4 ரூல்ஸ் போடுறாருன்னா 2 சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி ரூல்ஸ் போட்டிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அவங்க டீலுக்கு ஒத்துக்கல. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் நேற்று ஐபிஎம், அதாவது மிகப்பெரிய கம்பெனி, சாஃப்ட்வேர்ல பெரிய கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ், அதாவது ஷேர் பர்சன்டேஜ் 25% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நமக்கு இப்போதான் ஐடி செக்டார் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது இந்தியாவில். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 பாயிண்ட் மேலே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரதுனால மறுபடியும் 2000 பாயிண்ட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் இவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஏஐ தான், வேற வழியே கிடையாது. ஐடி செக்டார், ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஃபால் ஆகுது, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் இந்த ஏஐனால தான். ஸோ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ வந்ததோ அப்போ இருந்தே ஐடி செக்டாருக்கு ஒரு மோசமான நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது சாஃப்ட்வேர் முதலீட்டாளர்கள் ஏஐ இருக்கிற பயத்தினால ஸோ இதில் முதலீடுகள் பண்றதில்லை. அதுக்கு பதிலாக மெயின் ஃப்ரேம், அதாவது ஜிபியூ, ஸ்டோரேஜ், மெமரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இதில் போயிட்டு முதலீடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படிங்க நமக்கு இந்தியாவில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஐபிஎம்ங்கிறது மிகப்பெரிய நிறுவனம். ஸோ அதோட டைப் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை 2 நாளில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி இருக்கிற ஐடி செக்டார், ஸோ அதுக்கப்புறம் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர், செமிகண்டக்டர், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிமாண்ட் அப்படிங்கிறதுல ஒரு 2 நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று நம்ம பவர் பிளான்ட் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது நமக்கு எப்போவுமே காலையிலையும் ஒர்க் ஆகலாம், சாயந்தரம் சில டைம் ஈவினிங் டைம்ல மாறி கூட வரலாம். ஓகேங்களா, நமக்கு லெவல் சாதகமாக இருந்தால் மட்டும் இன்வென்ட்ரி டேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மறுபடியும் ஒரு ஃபால் ஆயிருக்கு, அதாவது ஸ்டோரேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் குறைஞ்சிருக்கனாலே அந்த இடத்துல டிமாண்ட் தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு ட்ரம்ப் மூலியமா ஒரு டிமாண்ட் நியூஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டோரேஜ் டிமாண்ட்ல இருக்கு, குறைஞ்சிருக்கனால அதுவும் டிமாண்ட் நியூஸ் தான். ஸோ எப்படி நமக்கு $1ங்கிறப்ப ஒரு 80 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சப்போஸ் 7,685 தான் பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதோட டார்கெட் 7,909 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு.
ஸோ அப்படி கீழே இறங்கினா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட், இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம கேப் ஃபில்லிங் சப்போர்ட் ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டு 74,429. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அப்படின்னா 7,909 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 281.6 தான் பை சைடுக்கான பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து 297 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸில் இருக்கு. ஸோ அது எப்போ வேணால் நடக்கலாம். ஓகேங்களா. அது நடந்தது ஒரு கேண்டில் மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சாலே போதும், சடனாக நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள், அதாவது ரெண்டு நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுமாங்கிறது தெரியல. இப்போ இருக்கிற நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் எஸ்டர்டே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருந்தேங்க. ஒரு செல் சைடுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருந்தேன். ஸோ செல் சைடு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பை சைடு பிரேக் அவுட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கோல்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போகிறது கிடையாது, சப்போர்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். 1,41,588ங்கிறது இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் அதே மாதிரி தான் 2,21,531ங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா 1,304.5ங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ். எப்படி இந்த சப்போர்ட் இன்னைக்கு வந்துடும் 1,304ங்கிறது இன்னைக்கு வந்து ரீச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் எம்சிஎக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ கிஃப்டி நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதிசயமாக ஒரு 33 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெரிய நெகட்டிவோ பாசிட்டிவாலாம் கிடையாது, ஜஸ்ட் 33 பாயிண்ட் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 0.83 தான். ஓகேங்களா. ஒரு பெரிய நியூஸ் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ஐபிஎம் இந்த நியூஸ் மூலயமா ஐடி செக்டார் டவுன் ஆனது அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், இல்லைனா வாலட்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் சொல்லவே தேவையில்லை. எஸ்டர்டே வந்து ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாமே டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே ஏடிஆர் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து டவுன் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னா ஐடி செக்டார் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.